வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆக்ஷன் சைஃபை காமெடி கலந்த ஒரு மான்வா. இந்த மான்வாவோட ஸ்டோரி என்னன்னா, ஆத்தரே அவர் எழுதின நாவலுக்குள்ளே போய் மாட்டிப்பாரு. உங்களுக்கு இந்த கதை பிடிக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் தான் எனக்கு இன்னும் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். பார்த்தீங்கன்னா டீம் 5 16வது இடம், 116 தான் வந்திருக்காங்க. அதை கேட்டோன்னே யோன்ஹாவுக்கு மூஞ்சே மாறி போயிட்டு அப்புறம் இன்னொரு மெசேஜ்னு போட்டிருக்காங்க. நீங்கள் சண்டை போட்ட வீடியோவை நாங்கள் உங்கள் எல்லாருக்குமே அனுப்பியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து நீங்கள் என்னென்ன தப்பு பண்ணீங்கிறத திருத்திக்கோங்க. என்னது 16வது இடமா? இதெல்லாம் எப்படி என்னால் ஏற்றுக்க முடியும்? எல்லாருக்குமே தனிப்பட்ட ஸ்கோர்னு தருவாங்க. இருந்தாலும் இந்த சா 9 விட நான் எப்படி கம்மியான ஸ்கோர் எடுத்தேன் எனக்கு புரியலையே அப்படின்னு யோன்கா மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இருக்கா. இப்போ நமக்கு காட்டுறாங்க சா நாயுன் டீம் 104வது இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ யோன்கா சொல்கிறா, சா நாயுன் ஃபேமிலிக்கும் என் ஃபேமிலிக்கும் இருக்கிற கேப்பை நான் கஷ்டப்பட்டு ஃபில் பண்ணேன். ஆனால் இந்த ஒரு டெஸ்ட்னால அது ரொம்பவே கேப் ஆகிடுச்சு. யோன்கா அப்படி சொல்லிட்டு சைடு பார்க்குறா. பார்த்தா ஜான்காக்கு எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எங்கே பார்க்குறான்னு பார்த்தா அவனும் நாயுனை பார்த்துக்கிட்டு இருக்கான். யோன்காக்குனா என்ன நடக்குதுன்னே புரியலை. அட இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி அவன் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்கான். டக்குன்னு பல்ல கழிச்சிட்டு பெஞ்சை தட்டிட்டு நாயினை நோக்கி நடந்து போகிறா. அப்படி அவள் பொறுமையாக நாயின் கிட்ட போனோன்னே டக்குன்னு அவளோட கேரக்டரே மாறின மாதிரி நாயோன் அப்படின்னு போய் கட்டி பிடிக்கிறா. ஓ யோன்ஹா, இது நீயா அப்படின்னு நாயோன் கேட்குறா. இப்போ யோன்ஹா கேட்குறா, ப்ராக்டிக்கல் எப்படி இருந்துச்சு? நீ அதை நல்லா பண்ணியா? அதெல்லாம் நான் நல்லா பண்ணிட்டேன். ஏதோ 4வது இடத்துக்கு வந்தேன். ரொம்பவே வருத்தமாக வேற இருக்குது. என்னால் ரேச்சலையும் ஜான்காக்கையும் தோக்கடிக்க முடியலை. இதை கேட்டுட்டு மனசுக்குள்ளனா பத்திட்டு எரியுது யோன்ஹாவுக்கு. அப்போ நாயின் கேட்குறா, ஆமாம் நீ எத்தனாவது இடம்? நான் 16வது இடம்னு தாங்கிக்கிட்டே சொல்கிறா. அதுக்கப்புறமாட்டி யோசிக்க, நான் 16வது இடத்துல இருக்கேன், நானே ரொம்ப கடுப்பாகணும். ஆனால் நீ 4வது இடத்துல இருந்துக்கிட்டு இப்படி சொல்கிற பார்த்தியா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே வெறியாகி கத்திக்கிட்டு இருக்கா. நீ 16வது இடத்துக்கு வந்ததுக்கு காரணம் அந்த கன்மேன் தானே. நல்ல வேலை எங்கள் டீமில் அது மாதிரி யாருமே இல்லை எங்களை ஸ்லோ பண்ணுறதுக்கு. என்ன எங்களை ஸ்லோ பண்ணானா? எங்களோட டார்கெட்டான டிஸ்டன்ஸுக்கு போக எங்களுக்கு 50 நிமிஷம் ஆனிச்சு. அதுக்கு காரணம் அவன் தான். ஆனால் நாங்கள் நார்மலாக போயிருந்தோம்னு சொன்னால் அது 10 நிமிஷத்துலேயே போயிருப்போம். ஆனால் அந்த மான்ஸ்டரோட சண்டை போடும்போது அவனோட எஃபர்ட் தனி லெவலில் இருந்துச்சு. கணக்கில் அடங்காத அளவுக்கான பேபி ஆக்டோபஸ் அந்த மான்ஸ்டர் அனுப்பினுச்சு. ஆனால் அதில் இருக்க ஒரு ஆக்டோபஸ் கூட தரையை தொடலை. அதுக்குள்ளேயுமே அவன் எல்லாத்தையுமே சுட்டுட்டான். ஒரு சாதாரண கண்ணால் இப்படி ஃபயர் பண்ண முடியுமா என்ன? இப்போ அவங்க டீமில் இருக்கிற 2 பேர் வந்து சொல்கிறாங்க, ஏ கன்மேன், நீ நல்ல வேலை பார்த்த, உன்னால தான் நம்ம சீக்கிரம் முடிச்சோம் அப்படின்னு ஹசுக்கி சொல்கிறா. இதை பார்த்துட்டு யோன்கா யோசிக்கிறா, ஆமாம் யார் இவன்? சீன் இப்போ அங்கேயே கட் ஆகுது. இப்போ ட்ரைனிங் ரூமை காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தா ட்ரைனிங் பண்ணி டயர்டாகி படுத்து கிடக்கிறான். ஆனால் நான் தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்ததுனால என்னோட ஸ்டேட் பாயிண்ட் எதையுமே எவ்வளோ ஏறி இருக்கு எதையுமே நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை தூக்கி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட லக்கு, அக்யூரசி, பெர்செப்ஷன், கிஃப்டட் மாஸ்டரி எல்லாமே லெவலப் ஆகிருக்கு. அதோட உங்களுக்கு 27 எஸ்பி பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. இப்போ ஹீரோ யோசிக்கிறான், நீங்கள் நடந்த ட்ரைனிங் கேம்ப்னால தான் எனக்கு இவ்வளோ எஸ்பி பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த நேரத்தில் தான் லக் நல்லாவே வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை யோன்ஹாவோட இன்ட்ராக்ட் பண்ணது நல்லதாக போச்சு. இதனால எனக்கு எஸ்பி பாயிண்ட்டும் கிடச்சிருக்கு. என்னோட ஸ்டேட் பாயிண்ட்டும் ரொம்பவே ரைஸ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தோம்னா ஸ்ட்ரென்த்து, இன்சூரன்ஸ், ஹெல்த் அது எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வருது. உண்மையிலுமே நான் யாருக்கு நன்றி சொல்லணும்னா என்லைட்மெண்ட்டுக்கும் என்னோட லக்குக்கும் தான் நன்றி சொல்லி ஆகணும். ஹீரோ அவனோட ஸ்டேட்டஸை பார்த்துட்டு சொல்கிறான், இப்போ இருக்கிற நிலமையில எனக்கு எவ்வளோ ட்ரைனிங் போதும் அப்படின்னு தனியாக குடிச்சிட்டு சரி நம்ம இப்போ கிளம்பி போவோம் அப்படின்னு போகிறோம். சீன் பார்த்தா அங்கேயே கட் ஆகுது. இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா யோன்ஹா இவங்க ஃபைட் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அதில் அவள் பார்த்துட்டு டக்குனு ஷாக் ஆகுறா. 2.68 செகண்டில் அவன் 60 புல்லட் ஃபயர் பண்ணியிருக்கானா என்ன? ஒரு சாதாரண மனுஷனோட கையில் ஒரு கன்னை ஒரு செகண்டுக்கு 20 டைம் அந்த ட்ரிகரை அழுத்த முடியுமா என்ன? இல்லைனா அந்த கன் ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் பண்ணக்கூடிய ட்ரிகர் எதுவும் இருக்கா? என்னோட எஜிலிட்டியை பார்த்தோன்னு சொன்னால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஆனால் அவனோட அந்த ஃபிசிக்கல் ஹெல்த் அது ரொம்பவே டவுன் ஆயிருக்கு. இது என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலை. அதோட அவன் கியூபுக்கு வந்தோன்னு வெப்பனை வேற மாற்றிருக்கான். ஏதோ இதில் சரியில்லை, அதை நான் கண்டுபிடிச்சாகணும். அவன் மிலிட்ரி கேம்பில் இருந்தான்னு சொன்னால் நான் ஏன் அவனை ஞாபகம் வச்சுக்கல? இந்த மாதிரியான தனித்தரமும் எதுவும் இருந்துச்சுன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டேனே. இப்போ ஸ்மார்ட் வாட்சுக்கு ஒரு மெசேஜ் வருது ஜான்காக்கு கிட்ட இருந்து, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதை பார்த்தோன்னே ரொம்பவே சந்தோஷப்படுறா. ஒருவேளை அவள் லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு நடந்த அந்த ட்ரைனிங் கேம்ப் வீடியோவை தான் அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் சொல்லவுமே ஜான்காக்கு யோசிக்கிறான், இவ திருப்பியும் ஆவாத வேலை ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இவன்கா சொல்கிறா, வருங்காலத்தில் நீ ஒரு கில்டு லீடராக போகிற, உன் கில்டுக்கு ஏற்ற மாதிரியான மெம்பர்ஸை நீ தேடி தானே ஆகணும். அதுக்கு ஜான்காக்கு சொல்கிறான், இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லை. அப்படி பார்த்தா உன் டீமில் இருக்க எல்லாருமே குப்பைங்க தானே. உன் கில்டில் நீ தேர்ந்தெடுக்கிற மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இரு ஒரு நிமிஷம், அந்த ஒரு கன் வச்சிருந்தாலும் ஒரு பைத்தியக்காரன் அவன் என்ன பண்ணுறான்? இதை ஜான்கா கேட்டோன்னுமே அவள் ஸ்மைல் பண்ணுறா. இப்போ விழுந்து விழுந்து சிரிக்கிறா. அவனுக்கு வேணா இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி அவன் நடிக்கிறான். ஆனால் அவனுக்கு அதில் என்ன இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆசைப்பட்றான். இது எவ்வளோ ஒரு க்யூட்டான சைட் அப்படின்னு சொல்லி அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறா. அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு 934வது ரேங்குக்கு வந்திருக்கான். அதை பார்த்துட்டு ஜான்காக் சொல்கிறான், ஒரு வேளை லக்கில் வந்திருப்பான். அதுக்கு அவன் யோசிக்கிறான், என்ன லக்கில் வந்தானா?
அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்றாங்க. இப்போ இன்னொரு சிட்டியை காட்டுறாங்க. அங்க வந்து ஹோலி கிரேஸ் ஆஃப் காடுன்னு ஒரு கில்டை காட்டுறாங்க. அங்க பார்த்தா வைஸ் கேப்டன் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஒருத்தர் சொல்றான், வைஸ் கேப்டன் நம்ம கில்டோட அனாலிசிஸ் இன்னும் 2 வாரத்துல முடிஞ்சிடும். அடுத்த வாரம் ஃப்ரைடே நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஓகே எனக்கு புரிஞ்சிச்சு, ஆனா இதை கொஞ்சம் பாரு, இந்த கிம் சுகோ ரொம்பவே அமேசிங்கா இருக்கானா இல்லையா அப்படி சொன்னவங்க இப்பதான் திரும்புறாங்க. அப்பதான் அவங்களை பத்தி சொல்றாங்க. யோன் சங்கா ஹோலி கிரேஸ் காடு கில்டுல இவங்க வந்து வைஸ் கேப்டனா இருக்காங்க. அதோட இவங்களோட வேர்ல்ட் ரேங்க் 307. அவனோட அந்த மூமெண்ட் அது தண்ணியோட வளைவு மாதிரி தெரியுது. அதோட அவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அதுக்கு நான் என்னன்னு பேர் வைக்கிறது அந்த மாதிரி இருக்காது. அவன் டான்ஸ் ஆடுற மாதிரி தெரியுது. நீ என்ன நினைக்கிற அவனோட அந்த கட்டிங் ஸ்டைல், அந்த கட்டிங் அந்த மான்ஸ்டர் கட் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கான ஒரு ஃப்ளோவே இல்லாத மாதிரி தெரியுது. எசன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ரே, டிசோலட் மோன், ஃப்ரோஸ்ட் சான்ச்சுரி. இப்போதான் எனக்கு புரியுது ஏன் இந்த மேஜர் கில்டெல்லாம் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு. இப்போ அந்த வைஸ் கேப்டன் சொல்றாங்க ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு, என்னடா இருந்தாலும் சரி ஆனா நம்ம கில்டுக்கு நான் கூட்டிட்டு வந்துருவேன். சரி நம்ம இப்போ அடுத்து பார்க்க போற கேடட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாக்குறாங்க கிம் ஹாஜினை. என்ன ஒரு நிமிஷம் இரு, இந்த கேடட் கண்ணையா யூஸ் பண்றான். இப்போ கூட இருந்த அந்த அட்டனன் சொல்றான். கில்டு கமிட்டில இவனை பத்தி பேசிக்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா யோன்ஹாவோட சேம் டீம்ல இருந்ததுனால அந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே இவனை பத்தி தெரிஞ்சிருக்கு. இவன் 60 புல்லட்டை 3 செகண்ட்ல ஃபயர் பண்ணியிருக்கான். அதுவும் ஒரு ஆட்டோமேட்டிக் கன் இல்லாம. அதுல 59 புல்லட் டார்கெட்டை போய் கரெக்டாக ஹிட் பண்ணியிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கன்னால அந்த ரீகாயில தாங்கவே முடியல. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா யூஸ் பண்ணியிருக்கான். இதே இவனுக்கு வெறும் டாப் லெவல் கன்லாம் கிடைச்சிச்சுன்னு சொன்னா இவன் டாப்ல இருப்பான். அவனை எல்லாருமே அன்ஆர்த்தடாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீ கொடுத்த இந்த இன்ஃபர்மேஷன் ஃபைல் படி பார்த்தோம்னா அவன் கியூபுக்கு வந்த உடனே ஸ்வாட்ல இருந்து அவன் கன்னா மாத்திட்டான் அவன் மெயின் வெப்பனை. அப்படி பார்த்தோம்னா அவனுக்கு ஏதாச்சும் என்லைட்மெண்ட் ஆயிருக்கணும். என்லைட்மெண்ட் இது ஒரு முக்கியமான ஃபினாமினான். இதில் தான் அவங்களுக்கான கிஃப்ட் என்னன்னு கிடைக்கும். சில பேர் வேற வெப்பனை சூஸ் பண்ணியிருப்பானுங்க. ஆனால் அவங்க கிஃப்ட் சம்மந்தப்பட்ட வெப்பனா அது மாற்றிக்க தோணும். அப்படி மாற்றினாங்கன்னு சொன்னால் அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக தெரிவாங்க. சொல்ல போனோம்னா மேஜராக இருக்கிற மிலிட்ரி அகாடமி எல்லாமே அவங்களுக்கு ஆல் வெப்பனை யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லி தருவாங்க. அப்படி பார்த்தா தான் அவங்க கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபியூச்சரில் அவங்க வெப்பனை மாற்றிக்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இவன் வெறும் 17 வயசுலேயே என்லைட்மெண்ட் ஆகிருக்கான். ஆனால் என்ன பிரச்சனைனா இவன் கன்னில் மட்டும்தான் லிமிட்டடாக இருக்கான். அதுதான் எல்லாத்தை விடையும் முக்கியமான பிரச்சனை. ஏன்னா இவன் மற்றவங்களோட கவனத்தை இழுக்கணும்னு சொன்னா மற்ற வெப்பன்ல ஸ்பெஷலா இருந்தான்னு சொன்னா அவங்க இழுத்துருக்கலாம். இப்போதைக்கு இவனை விட்டுருங்க, வேற ஏதாச்சும் ஸ்கவுட் இருந்தா காட்டுங்க. என்ன மன்னிக்கணும் மேம், இந்த இயர்ல ஒரு ஸ்கவுட் கூட கிடையாது. ஓ அப்படியா, இவன் இப்போதைக்கு மண்ணால பூசப்பட்ட ஒரு வைரம் மாதிரி. அந்த வைரம் எப்ப ஜொலிக்குங்கிறது நமக்கு தெரியாது. இவனுக்கு அன்ஆர்த்தடாக்ஸ் டைட்டில் தானே கொடுத்ததா சொன்னீங்க, பாப்போம் அவன் அந்த டைட்டிலுக்கு ஒருத்தா இல்லையான்னு. அதுக்கு ரொம்ப காலம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லும் போது பார்த்தா ஹீரோ படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப நமக்கு புதன்கிழமைன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிம் சுகாவும் இன்னொருத்தனும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சொல்றாங்க இது ஆன்டி பர்சனல் ட்ரைனிங் கேம்ப். ஆன்டி பர்சனல் ட்ரைனிங்கிறது 2 பேருக்கு நடுவில் நடக்கக்கூடிய ட்ரைனிங். ஏன் இதுக்கு இந்த பேருன்னு சொன்னா அவங்க நிஜ வெப்பனை யூஸ் பண்ணுவாங்க. ரிசல்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா இருக்காது, லைட்டா வலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இப்ப ரேச்சல் வந்து 16-2ங்கிற மாதிரி ஜெயிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் சொல்றாங்க ஆனாலும் இருந்தாலும் 934வது ரேங்க்ல இருக்க கிம் ஹாஜின் உடனே கிளம்பு அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கத்துறாங்க. ஏன் இருக்கிற எல்லா கேடட்லையும் தவிர நான் மட்டும் இன்ஸ்ட்ரக்டரோட ஃபைட் பண்ணணும், ஏன்னா கன்னை யாருமே சூஸ் பண்ணலையா அப்படின்னு ஹீரோ மனசுக்குள்ளே கதறிக்கிட்டு இருக்கான். இந்த ட்ரைனிங்ல கன்னை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கன்னை வச்சு ட்ரைனிங் பண்ற மாதிரி நாங்க எந்த ஒரு பிளானுமே ரெடி பண்ணல. அதனாலதான் மற்ற ரியல் வெப்பனை யூஸ் பண்றதுனால பெரிய பிரச்சனை வராது. ஆனா கன்னு மாதிரியான ஒரு ரியல் வெப்பனை யூஸ் பண்ணா கண்டிப்பா அது உயிருக்கு ஆபத்தாகிற பெரிய பிரச்சனையை உண்டாக்கும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் சொல்றாங்க. அதனாலதான் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்டரா இருந்து நானே உன் கூட சண்டை போட முன்னாடி வந்திருக்கேன். இல்ல முடியல, நான் இதுல இருந்து பின்னாக்கி நான் சரண்டர் ஆயிடுறேன் சரண்டர் ஆயிடுன்னு ஹீரோ கத்துறான். இதே ஒரு நிஜமான சண்டைன்னு சொன்னா எதிர்கிட்ட போயிட்டு நீ சரண்டர் ஆயிடுவேன்னு சொல்லுவியா, உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குத்த வராங்க. பார்த்தா ஹீரோட கண்ணில் ஏதோ பவர் மாதிரி வருது. பார்த்தா அவங்க ஃபிஸ்ட் இறங்குது. பார்த்தா ஹீரோ வந்து இப்படியே டாச் பண்ணிட்டான். என்ன டாச் பண்ணிட்டானோ அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஆச்சரியப்பட்டுட்டு இன்னொரு ஆட்டி குத்துறாரு. அப்புறமேட்டு அதையும் டாச் பண்றான், சைட்லயுமே குத்துறாரு, அதையுமே டாச் பண்றான். இப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் யோசிக்கிறாரு, இவனோட பிசிக்கல் ஃபிட்னஸ் ஃபைட்டிங் டான்ஸ் எல்லாமே கட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, இருந்தாலும் அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அவன் கண்களால ஃபாலோ பண்றான். இப்போ நமக்கு ஹீரோ காலரன்ஸ்னு ஒரு ஸ்கில்லை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதெல்லாம் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் பார்க்க முடியும். அதோட நம்ம டார்கெட்டோட மூவ்மெண்ட்டை ஈஸியாகவும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நல்லவேளை இந்த ஸ்கில் இருக்கிறதுனால இவரோட அட்டாக் எல்லாருமே தொடர்ந்து டாச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ அங்கிட்ட 2 பேர் இருந்துட்டு சொல்கிறாங்க, டே அவனை பாடுறா, அவன் பயந்து நடுங்குறான் பாடுறா, அவனால ஒரு அட்டாக் கூட திருப்பி பண்ண முடியலடா. ஹீரோ அவங்க எல்லா அட்டாக்கையும் டாச் பண்ணிட்டே யோசிக்கிறான். இவனுங்களாலேயே எனக்கு 40 SP பாயிண்ட் கிடைக்குது, மற்றவங்களோட அட்டென்ஷனை இழுக்கிறது இந்த வகையில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்படியே பார்த்தா அங்கேயே சீனை கட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வெண்டிங் மிஷினில் உட்காந்து கோலா எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா யோன்ஹா நடந்து போயிட்டு இருக்கா. அவளுமே பார்க்குறா. டக்குன்னு 2 பேரும் ஒரு லுக்கு கொடுக்குறாங்க. அது என்ன லுக்குனே எனக்கு தெரியல. நான் தான் இந்த கேரக்டரை எழுதினேன், அதோட இவளோட பர்சனாலிட்டி. சரி ஒரு வாட்டி நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டிங் மிஷினில் கோலா அமுக்குறான். யோன்ஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலா அவர் பக்கம் தூக்கி வீசுறான். அதுக்கு யோன்ஹா கேட்குறா, என்ன நீ கூட சண்டை பண்ணணும்னு ஆசைப்படுறியா என்ன? அதுக்கு ஹீரோ சொல்கிறான், என்ன பேசிக்கிட்டு இருக்க, லாஸ்ட்டான அந்த ட்ரைனிங் அப்படி நீ பண்ண ஹெல்ப்புக்கு இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் டோக்கனாக வச்சுக்க அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. அப்படி சொல்லிட்டு ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான், சாதாரண பேக்ரவுண்ட் கேரக்டர்லேருந்து எனக்கு 40 SP பாயிண்ட் கிடைக்குது, இவ ஒரு மெயின் கேரக்டர், இவள்கிட்ட இருந்து எவ்வளோ XP பாயிண்ட் கிடைக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை நீயே வச்சுக்க. அதோட என்கிட்ட இது மாதிரி நார்மலாலாம் பேசாத,
இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் வார்னிங் அப்படி சொல்லிட்டு அவன் வேகமாக நடந்து போயிட்டு இருக்கான். போகும்போது பார்த்தா பேக் வெயிட்டாக இருக்கு. என்ன பேக் வெயிட்டாக இருக்கு அப்படின்னு அவள் திறந்து பார்க்குறா. பார்த்தா அதில் ஹீரோ கொடுத்த கோலா இருக்கு. டக்குனு அந்த கோலா தூக்கி கீழே அடிக்கலாமான்னு போறா. அதுக்கப்புறமாட்டி யோசிக்கிறா, அடா இந்த கோலா என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலா பாக்கெட்ல வச்சுட்டு போறா. அவ மேல இருந்து ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ சொல்றான் ஹீரோ, யோன் ஹா, இவளுக்கு வந்து பர்கர் பீஸா இது மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். ஆனா இவளோட ஸ்டேட்டஸ்னால அவளால் அதை நேராக வாங்கி சாப்பிட முடியாது. நான் இவளோட கொஞ்ச நேரம் கான்வர்சேஷன் வச்சிருந்தா இவளால்ட்ட இருந்து பெரிய எஸ்பி பாயிண்ட் கிடைக்கல. எனக்கு வெறும் 4 எஸ்பி பாயிண்ட் தான் கிடைச்சிருக்கு. ஒருவேளை நான் இவளோட அதிக நேரம் கான்வர்சேஷன் வச்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு நிறைய எஸ்பி பாயிண்ட் கிடைக்கும். இப்போ நான் எப்படியாச்சும் மெயின் ஸ்டோரிக்குள்ள கலந்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். சரி அப்படின்னா அந்த மெயின் ஸ்டோரி என்னன்னா, த நேஷ்னல் வெப்பன் மியூசியம், அதில் தான் அடுத்த மெயின் ஸ்டோரியான கதை இருக்கு. ஒரு டிமானிக் ஹியூமனோட ஒரு ஹியூமன் ஒரு டீல் வச்சுப்பான். அவனுக்கு அதீத பவர் வேணுங்கிறதுக்காண்டி அவனோட சோலை அந்த டீமனோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவான். அதே நேரத்தில் அந்த டீமனுக்கு படைக்கிறதுக்காண்டி இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா ஹியூமனையும் கொல்லணும்னு நினைப்பான். அதோட தனிப்பட்ட ஒருத்தரை கொல்லணும்னு நினைக்கும். ஆனால் அதில் கிம்சுகோ உள்ள பூந்து அந்த மொத்த கதையுமே மாற்றிடுவான். ஏன்னா அவன் தானே அந்த ப்ரொட்டாக்னிஸ்ட். அதனால மற்ற மெயின் கேரக்டருக்குமே கிம்சுகோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நான் அந்த மியூசியம் ஃபைட்டுக்கு வச்ச எபிசோடோட பேர் என்னன்னு பார்த்தோம்னா கிம்சுகோ சானாயுன் 5. அதோட அந்த டிமானிக் ஹியூமனுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்காது. அதனால அவங்க 2 பேருமே அந்த டீமனை கொண்டுடுவாங்க. அப்போ சரி, நான் அந்த எபிசோடுக்குள்ளே உள்ளே போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதனால பெரிய ஆபத்து எதுவுமே வராது. சரி, இப்போ வந்து மியூசியத்துக்கு போகிற அந்த குரூப்பில் சேர்றது எப்படின்னு நான் யோசிக்கணும். அப்படி யோசிக்கும் போதே ஒரு இன்ஸ்ட்ரக்டர் வந்து கத்துறாரு, ஏ கேடட், டெய்லி ஒரு கவர் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் நீ இங்கே இருக்க அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்டர் கேட்குறாரு. அதோட உன் கேடட் நம்பர் என்ன? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்போ இந்த இடத்த விட்டு போயிடுறேன். பார்த்தோம்னா நான் லேப்டாப்பில் ஏதோ மெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி மக்களே.